எசேக்கியாவின் ஜெபம். எசேக்கியா கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே எசேக்கியா அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதை பாருங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக உண்மையாய் நடந்த ஒரு மனிதன். இரண்டாவதாக, நான் உமக்கு முன்பதாக மன உத்தமமாய் நடந்த ஒரு மனிதன். மூன்றாவதாக, நான் உமக்கு முன்பதாக அல்லது உமது பார்வைக்கு நலமானதை நன்மையானதை செய்த ஒரு மனிதன். ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னுடைய சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்களாக இருக்கலாம் அல்லது நானாக இருக்கலாம். இப்படி இந்த எசேக்கியாவை போல ஜெபிக்க முடியுமா? ஆண்டவரே, நான் உண்மையுள்ள ஒரு மனிதன். இரண்டாவதாக, நான் மன உத்தமமும் உள்ள ஒரு மனிதன். மூன்றாவதாக, உமது பார்வையில் நான் நன்மையானதை செய்த ஒரு மனிதன். இந்த தேசத்தில் நன்மையானவைகளை மாத்திரமே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி திடமனதோடு திட சாட்சியாக தன்னுடைய சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்தி இதை எசேக்கியா ஜெபிக்கிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களாக இருக்கலாம் அல்லது நானாக இருக்கலாம். இப்படி சவால் நிறைந்த ஜெபத்தை உங்களால் செய்ய முடியுமா அல்லது என்னால் செய்ய முடியுமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். எசேக்கியாவை போல ஆண்டவரை பற்றி கூப்பிடுவோம், ஆண்டவரை போல வாழுவோம். ஆமென். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக.